என்ன ஸ்டூடெண்ட் எல்லாரும் ஜேஇ அட்வான்ஸ் வந்து சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? ரைட், எல்லாருமே நல்லா சீரியஸா தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ரைட், அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்ப நமக்கு என்ன தோணும்னா கொஸ்டின் பேட்டர்ன் தான் வந்து நமக்கு ஜேஇ அட்வான்ஸ்ல வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய ஒரு பிக்கஸ்ட் ஹெட்டேக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க கொஸ்டின் பேட்டர்னை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, நமக்கு பிஃபோர் தி எக்ஸாம் வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க. டியூரிங் தி எக்ஸாம் மட்டும்தான் நமக்கு வந்து ரிவீலே தெரியும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரீட் பண்றப்ப மட்டும்தான் என்ன பேட்டர்ன்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு தெரியும். பட் ஒரு எக்ஸாக்ட் பேட்டர்ன் நமக்கு என்னங்கிறது வேற நமக்கு தெரியாம இருக்கலாம் இல்லையா? பேப்பர் 1ல என்னென்ன மாதிரியான டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரலாம், பேப்பர் 2ல என்னென்ன மாதிரியான டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரலாங்கிறத நம்ம ஓவராலா என்ன பண்ணிக்கலாம், நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ரைட், பேப்பர் 1ல நமக்கு என்னென்ன மாதிரியான டைப் கொஸ்டின்ஸ் வரலாம், மல்டிபிள் செலக்ஷன் கொஸ்டின்ஸ் வரலாம், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வரலாம், நான் நெகட்டிவ் நியூமெரிக்கல் இன்டிஜர் டைப் கொஸ்டின்ஸ் வரலாம், மேட்ச் தி லிஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரலாம். பேப்பர் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும், மல்டிபிள் செலக்ஷன் கொஸ்டின்ஸ் இருக்கும், பேராகிராஃப் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும், பேசேஜ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். ரைட், நியூமெரிக்கல் நான் நெகட்டிவ் நியூமெரிக்கல் இன்டிஜர்ஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்குப்பா. இதுதான் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல. இது வெயிட்டேஜ் மட்டும் பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்லைடு வந்து உங்களுக்கு எது காமிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது லாஸ்ட் இயர் நமக்கு கேட்ட 2023ல கேட்ட ஜேஇ அட்வான்ஸ்டு கொஸ்டின் பேப்பரோட பேப்பர் 1 பேப்பர் 2 ஓட கொஸ்டின் பேட்டர்ன் பா. ரைட், இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க 12 12 24 12 ஈச் சப்ஜெக்ட் யூ நோ தட் 16 மார்க் கேட்பாங்க. அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க, எம்சிக்யூ டைப்புக்கு 12 மார்க்கும், எம்எஸ்கியூ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு 12 மார்க்கும், இன்டிஜர் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு 24 மார்க்கும், மேத்ஸ் லிஸ்ட்க்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க நமக்கு 12 மார்க்கும் பிரிச்சிருக்காங்க. ரைட், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்துலயுமே வந்து பிரிச்சிருக்க போறாங்கப்பா. ரைட், இந்த இயர் வந்து இதே பேட்டர்ன் வரலாம், இல்ல இந்த பேட்டர்ன்ல இருந்து என்ன பண்ணலாம், நமக்கு சேஞ்ச் ஆகலாம். ரைட், அப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த மல்டிபிள் செலக்ஷன் கொஸ்டின் தான். இந்த மல்டிபிள் செலக்ஷன் கொஸ்டின் தான் எக்ஸாம்ல நம்ம பாத்தீங்கன்னா நம்ம டைம் கன்சியூம் பண்ணிவிடும். இந்த மல்டிபிள் செலக்ஷன் கொஸ்டின்ங்கிறது என்னது, ஒரே கொஸ்டினுக்கு மோர் தென் ஒன் ஆன்சர் வந்து என்னவா இருக்கும், கரெக்டா இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம கரெக்டா ஷேர் பண்ணும். அதுல ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா கூட நம்ம -2 மார்க் வாங்கிடுவோம். சரிங்களா? அப்போ அது வந்து நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா ரொம்ப கவனமா அதை நம்ம அட்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. என்னோட பர்சனல் சஜஷன்லாம் நான் வந்து 360 அவுட் ஆஃப் 360 எடுப்பேன் அப்படின்றவங்க யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் த மல்டிபிள் செலக்ஷன் கொஸ்டின்ஸ். இல்ல எனக்குலாம் ஒரு 300 மேல வந்தா போதும் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்ததுன்னா என்னோட பர்சனல் சஜஷன் வந்து மல்டிபிள் செலக்ஷன் கொஸ்டின்ஸ்க்கு நீங்க வந்து என்ன பண்ணுங்க, குறைஞ்ச அளவே டைம் வந்து என்ன பண்ணுங்க, அலாட் பண்ணுங்க. இந்த கொஸ்டினை ரீட் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க, சால்வ் பண்ணி பார்த்துட்டு எந்த ஆப்ஷன் மோர் அப்ரோப்ரியேட் இருக்கோ அதை ஒன்று ஷேர் பண்ணிருங்க. அதர் தென் ஏதாவது ஒன்று உங்களால கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் நியூமெரிக்கல் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், மேட்ச் த லிஸ்ட். இந்த மாதிரியான கொஸ்டின் டைப்புக்கு நீங்க டைம் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா அங்க நெகட்டிவ் மார்க் இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இது வந்து ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி தான். ரைட், அப்போ நீங்க ஈவன் தோ பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல வந்து எம்சிக்யூ எம்எஸ்கியூ நான் நெகட்டிவ் இன்டிஜர் டைப் கொஸ்டின்ஸ் இருக்குது. அண்ட் பேப்பர் 1ல வந்து நமக்கு மேட்ச் தி லிஸ்டும், பேப்பர் 2ல பேசேஜ் டைப் பேஸ்ட் கொஸ்டின்ஸும் இருக்கிறப்போ நம்ம டைம் வந்து எதுக்கு மோர் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், எம்எஸ்கியூ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ண வேணாம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். அந்த டைமை அதர் டைப் ஆஃப் கொஸ்டின் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம், 300+ ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? தேங்க்யூ.